கவர்ச்சியான வாக்குறுதி இல்ல ப்ரோ. என்ன கேட்டீங்கன்னா, அண்ணன் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போனாரோ அங்க எல்லாம் சொன்ன விஷயம், நாங்க வந்து செய்ய முடியாததை சொல்ல மாட்டோம். எதை செய்ய முடியுமோ, எது செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கோ, அதுதான் சொல்லுவோம் அப்படின்னு. சோ, நெறைய விஷயங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, நல்ல விஷயங்கள். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குன்னு ஒரு ஒரு பட்ஜெட் இருக்கு இல்லையா? சோ இப்ப நம்ம அரசோட நிதி நிலைமை என்ன அப்படிங்கிறது முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியணும். சோ இந்த நிதி நிலைமையை பார்த்து தான் எது நிதி சுமையாக போகுது, எது வந்து ஈஸியா இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன்லாம் அதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ மெயினா அண்ணன் சொன்ன மாதிரி அந்த வெள்ளை அறிக்கைக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங். ஸோ வெள்ளை அறிக்கை வரட்டும். அதுக்கப்புறம் வந்து அவரோட மெயின் ஃபோக்கஸே வந்து எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து விவசாயி, மீனவர்கள், அதுக்கப்புறம் பெண்கள் சேஃப்டி, இந்த மாதிரி வந்து ஒரு டாப் 10 இருக்கு இல்லையா, அந்த டாப் 10 இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு அடுத்தது என்ன, அடுத்த மாசம் என்னன்னு அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொண்டு போறது தான் அவரோட ஸ்மார்ட்னஸ். ஸோ வெயிட்டிங் ஃபார் த அந்த வெள்ள 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 அறிக்கை வெள்ள அறிக்கை கரெக்ட்.